அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளால் நேற்று வீடியோ போட முடியல, வெளியில் போயிட்டனால டிலே ஆயிடுச்சு. நம்ம கோட்டு படத்துக்கு போயிட்டோம், அதனால் வீடியோ போடுறதுக்கு முடியலை. இப்போ காலையில் எழுந்திரிச்சு தான் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியூ போடலான்னு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நேற்று என்ன சொன்னோம், என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இறங்குனா இவ்வளோ தூரம் இறங்குவோம், 2475 வரைக்கும் இறங்குவோம். அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டு இன்னும் அப்போ தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம காலையில் எப்போவுமே நம்ம ப்ரீமியம் சேனலு எல்லாத்துலேயுமே நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத, என்ன மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் அப்பில் ஓப்பன் ஆகும். நம்ம மார்க்கெட்டை அதை தான் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா எஸ்டிஎக்ஸில் 100 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் ஓப்பனிங் த ஹையர் இட் வில் ட்ரை டு கோ அப் சைட் அப் டு 25130 வரைக்கும் போகும். பட் மார்க்கெட் மேலே போய் இதை உடச்சி மேலே போனால் மட்டும்தான் பையில் இருக்கும், அது வரைக்கும் செல்லிங் தான் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லிவிட்டு, பட் நம்ம நோட்னு போட்டு ஒரு இது சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஐ ஹோப் டுடே மார்க்கெட் இஸ் பாசிபிள் டு பிரேக் த ஹையர் சைட் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழே இறங்கி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 0.618 ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போகிறான். ஸோ பாசிபிள் டு பிரேக் த ஹையர் சைடுன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம ப்ரீமியம் சேனலில். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃப்ரீ சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ அதுலேயும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நிஃப்டியோட ஓவரால் வியூ மட்டும் டெய்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி லைவ்லேயும் ஓவராலாக நிஃப்டியில் என்ன நடந்து லைவ்லேயும் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அட்லீஸ்ட் அவங்க பே பண்ணலைனாலும் கூட நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க. அவங்க லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓவரால் வியூ லைவ்லேயும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். 2 ஃப்ரீ சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே ஆல்ரெடி 5 மந்த்தாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஓல்டு பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக ஜாயின் பண்ணவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீ சேனலில் நமக்கு 10 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறேன். ஃப்ரீயாகவே கால் திருப்பி மறுபடியும் 10 டேஸ்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தாலும் சரி, இல்லை அதில் நீங்கள் சம்பாதிக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் நம்ம ஃப்ரீ சேனலோட இது வேணும், டிப்ஸ் வேணும், 10 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பருக்கு, அந்த நம்பர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பரையும் நான் ப்ரீமியம் குரூப்லேயே ஆட் பண்ணி விட்டுறேன். தேங்க்யூ. அடுத்து நம்ம அப்டேட்டுக்கு போவோம். முந்தானத்து ஆக்சுவலாக நான் இது கொடுக்கவே இல்லை, நான் நம்ம ப்ரீமியம் சேனலோட அப்டேட்டு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இன்றைக்கே சொல்லிடுறேன். நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. முந்தானத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்குங்க. முந்தானத்து டவுனில் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்த மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக் ஆட் பண்ணணும் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ப்ரீமியம் சேனலில் டெய்லி மெசேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஈவன் 1 டே கூட நமக்கு லாஸ் கிடையாது. எல்லா நாளுமே ப்ராஃபிட் தான் எடுத்துகிட்ருக்குறோம். நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்லி 1 லாட்டுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்குறோம். சேஃப் ட்ரேடருக்கு பார்த்திங்கன்னா முந்தானத்து 3282.50 ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தோம். ஆனால் ரிஸ்கி ட்ரேடருக்கு ஒரு 842 ரூபா லாஸ் ஆனிச்சு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்கி ட்ரேடர் ப்ராஃபிட் ஏறும், இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். நம்ம எந்த கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கார்ட்ஸு. பட் நம்ம நினச்ச மாதிரி ஏறலை, அது இறங்கிடுச்சு. அதனால் உங்களுக்கு லாஸ் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.
அடுத்து இந்த நேற்று வந்து பண்ணது, நேற்று சொன்னது, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதையும் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படி ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோமோ அது மாதிரி எக்ஸாக்டாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இதில் எவ்வளோ ப்ராஃபிட் நேற்று எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நேற்று நான் இதில் அப்டேட் பண்ணல போல இருக்குது, நம்ம ப்ரீமியம் சேனலில் கொடுக்கல, இதில் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் சேஃப் ட்ரேடருக்கு 3042 ரூபாயும், ரிஸ்கி ட்ரேடருக்கு 3492 ரூபாயும் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கோம் நேற்று. இப்போ நம்ம நிஃப்டி ஓவரால் வியூ பார்த்துருவோம், ப்ரீவியூ. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே பிரேக் ஆகி ஹையில் தான் நிற்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து எவ்ரி லோ வந்து நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2750 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்ரி லோ வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் நம்ம நிஃப்டியை. அதை தான் இனிமேல் பார்க்கணும். நம்ம நினச்ச மாதிரியே வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே நிற்கிது. இதுதான் இன்றைக்கி நிஃப்டியில் நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்திங்கன்னா 2530 அந்த ரேஞ்சு தான். அதை பிரேக் பண்ணி தான் மேலே நிற்கிது. ஸோ நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. லோ வந்தாலும் வந்து பை பண்ண தான் பார்க்கணும் நம்ம இனிமேல். இது வந்து நம்ம லைவ் சேனலில் வந்து எப்போ பை பண்ணுங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம 2 லைன் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே நிற்கிது. ஸோ இதுவும் ஹையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஹை கண்டிப்பாக போவாங்க பேங்க் நிஃப்டியும். பார்த்துக்குங்க, பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் ஹை பார்த்திங்கன்னா 53330. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல 52350. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆவாங்க. அதை உடச்சி மேலே போனாங்கன்னா அடுத்து ப்ரீவியஸ் ஹைக்கு 53300க்கு போகிறதுக்கான பாசிபிள் எல்லாமே இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நமக்கு ட்ரெண்டு ஓவராலாக பையில் மாறிடுச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எல்லா லோலையும் எவ்ரி லோ வந்து டிப்பில் வந்து பை பண்ணிக்காங்க. ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் 100% இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியூவு. ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி வந்து உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட்டு கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கும் வந்து ஃப்ரீ சேனலில் இல்லை நம்ம வந்து பெய்ட் சேனலில் ஃப்ரீ டிப்ஸ் வேணும் அப்படின்னா 10 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன். அதில் வந்து நம்ம கீழே இருக்க லிங்க்கை பிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து அவங்களையும் ஜாயின் பண்ணி விட்டுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ வெரி மச்.